சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இந்த காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். பரிசுத்த வேத புத்தகத்துல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷத்துல இந்த ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, நாம் விரும்பினால், நாம் ஆசைப்பட்டால், நாம் வாஞ்சித்தால், நாம் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்தால் இன்னும் நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தந்து அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் யாரெல்லாம் அவரிடத்துல எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தம்முடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் விளங்கப்படுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் தேவ சமூகத்துல நாம் எப்படி ஒரு பலத்த ஜாதியாக மாற முடியும்? நாம் எப்படி ஒரு பலமுள்ளவர்களாக மாற முடியும்? பலத்த ஜாதி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே பலமுள்ளவர்களாக, எந்த சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் பிசாசுகளிடம் என்று மனிதனிடத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு வரும் பொழுது அதை எல்லாவற்றையும் சகிக்கவும் மேற்கொள்ளவும் ஜெயிக்கவுமான ஒரு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் இதுவரை இல்லாத அளவு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுவார். முதலாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த தேவ பலன் தான் அனைத்து ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும். நம்ம நினைக்கிற சில நேரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார், ஆசீர்வதிக்கணும் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில தாக்கு பிடிக்கணும். ஆசீர்வாதம் வாங்கிறது முக்கியம் அல்ல, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறது முக்கியமான காரியம் அல்ல. தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதுதான் பெரிய விஷயம். நம்ம ஆண்டவரை கேட்கும் போது அவர் தந்துடுவார். நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தர வேண்டியிருக்கிறார். அதனால கேட்கிறத ஒரு நாமத்தில விசுவாசத்தோடு கேட்கும் போது தருவார். ஆனால் நம்ம தக்க வைத்துக் கொள்வோமா? அதுல அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த ஆசீர்வாதத்தோட ஆண்டவருக்கு ஓடிடுவோமா? ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவருக்கு தான் தெரியும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கான பதிலை கேட்டு, ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். தேவன் அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை கொண்டு ஆண்டவருக்காக வாழ்வோமா அல்லது உலகத்துக்காக வாழ்வோமா? அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்போமா அல்லது ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுவோமா என்கிறதை கர்த்தர் அறிந்து அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தேவ சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம். வேதத்துல நிறைய வருஷத்துவாங்க ஜெபித்திருக்கிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யோப்தாவுடைய வேதத்துல யோப்தா ஜெபித்திருக்கிறார். யாபேசுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். யாபேஸ் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, அவன் சிறுமையா இருந்து ஜெபிக்கிறான். யாக்கோபுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். எல்லா ஜெபத்தை கர்த்தர் பார்க்கும்போது முதலாவது ஒரு குவாலிஃபிகேஷனை பார்க்கிறார், ஒரு தகுதியை கொடுக்கிறார், ஒரு பக்குவத்தை கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக அவர்களை சரிப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நேரடியாக யாரையும் ஆசீர்வதிக்கவே இல்லை. ஜெபிக்க முன்னால் அங்க ஜெபிக்கும் போது முதலாவது அவர்களை கர்த்தர் முதலாவது சரிப்படுத்துகிறார், அதற்கான ஆயத்தங்களை செய்கிறார். அப்பதான் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். உலகத்தில் எந்த ஒரு காரியத்துக்கு முன்னால ஒரு ஆரம்பம், ஒரு ஆயத்த பணி ஒன்று இருக்கும். அந்த ஆயத்தம் இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஒரு பயணம், ஒரு யாத்திரை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஆயத்தம். ஒரு கல்விக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆயத்தம், ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஆயத்தம். எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறது போல தேவ பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு என்று தேவன் ஆயத்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு பக்குவத்தை வைத்திருக்கிறார், ஒரு தகுதியை வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் நமக்கு தந்து அவர் அதிலே நாம் பலப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது ஒரு ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இல்லாமலுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் இரண்டாவது செகண்டரி ஆண்டுடைய ஆசீர்வாதம். எனவே நாம் ஆசீர்வாதத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை பலத்த ஜாதியாக, பலமுள்ளவர்களாக, பராக்கிரமசாலியாக தேவனுக்கு முன்பதாக நம்மை நிறுத்துவதற்கு, அதாவது ஒரு பெருக்கத்தை தேவன் நம்முடைய சபையிலே
ஊழியத்திலே விசாலத்தை தருவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? ஒரு பலவான்களாய் நாம் மாற என்ன செய்ய வேண்டும்? சில 3, 4, 5 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எழுதி கொள்கிறவர்கள் நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள், இதை தியானித்துக் கொள்ளுங்க. இந்த வருஷம் நாம் இதை இவ்வளவு செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய திருப்தியை, ஒரு விசாலத்தை, ஒரு பலத்த ஜாதியாக, ஆண்டவருக்காக ஒரு சேவையாக, ஒரு குடும்பம் ஒரு சேவையா மாறும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளாக கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள், நன்றி செலுத்துவீர்கள். இன்றைக்கு சென்ற ஆண்டுல கடைசி பழைய வருட ஆராதனையில நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினீங்க, சாட்சி சொன்னீர்கள். இதை விட மேன்மையான சாட்சியை மருத்துவத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், பலத்தவர்களாய் மாறுவதற்கு முதலாவது தாழ்மையை காத்துக் கொள்ள வேண்டும். தாழ்மை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதே காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அந்த அர்த்தம் பலனை கொடுக்கிறார். நல்ல சரீரத்துல பலன் உண்டாகிறது, ஆவியிலே பலன் உண்டாகிறது, ஆத்மாவிலே பலனை கொடுக்கிறார். ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறார். தாழ்மைப்பட தேவன் நம்ம உயர்த்திட்டே இருப்பார். நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வரக்கூடாத ஒன்று என்னன்னு தெரியுமா? பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. பெருமை நம் வாழ்வின் ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்தி விடும். மேட்டிமை, ஆணவம், அகம்பாவம் இதெல்லாம் மாம்சீகத்தில் உள்ளது, மனுஷனுடைய மாம்சீகத்தில் இருக்கிறது, பிறவியிலே மனுஷனோடு வரக்கூடிய காரியம். எனவே இந்த நாட்கள்ல, இந்த ஆண்டுல தேவ சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தாழ்த்துவீர்களோ, அது எவ்வளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோமோ, தாழ்மையா இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்கள் பலன் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். பரிசுத்த வேத புத்தகத்துல ஆண்டவர் சவுலை ராஜாவாக மாற்றினார். எப்படி அவனை ராஜாவாக மாற்றினார்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவனை பற்றி சாமுவேல் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சாமுவேல், நீர் உம்முடைய பார்வையில் சிறியவனாய் இருந்தபோது அல்லவா இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு நீர் தலைவனாக, உம்முடைய பார்வையில் சிறியவனாக. இப்போ சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அகில இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சவுல் வரும்போது ஆண்டவரை தெரிந்து கொள்ற நேரத்தில் என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல அவன் தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்படுகிறதை, அவைகள் அகப்பட்டது, இஸ்ரவேலுடைய சகல அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் வீட்டாரையும் அல்லவா என்றான். அதற்கு சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் சிறியவனான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்தில் குடும்பம் தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க. யாரெல்லாம் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து அவர்களுடைய ஒரு பலத்த ஜாதியாக மாற்றி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் நல்ல பலம் இருந்ததுனால அல்ல, நல்ல அறிவு இருந்ததுனால அல்ல, நல்ல அவங்களுக்கு தாளந்துகள், திறமை, கல்வி, அறிவு, குடும்ப பின்னணிய, பணம், ஐஸ்வர்யம் இருந்ததுனால அல்ல. அவங்களுக்கு இருந்த ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? தாழ்மை மட்டும்தான். சவுல் ஆண்டவர் ராஜாவாக இந்த சவுலை நியமிக்கும் போது தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமா சொல்றார். உடனே சவுலுக்குள்ள வெளிப்படுகிறது என்னன்னா, சரி ஆண்டவரே, என்ன ராஜாவாக மாத்திரீரா? எனக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. இஸ்ரவேல் இருக்க அத்தனை ஜனங்களும் என்னுடைய ஷோல்டர்ல தான் இருக்கிறாங்க, ஷோல்டர் கீழே இருக்கிறாங்க. நான் அவங்க
எல்லாரும் தலைக்கு மேல இருக்கிறேன், அதனால நான் தான் இந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்க தகுதி, அதனால என்ன தெரிந்து கொண்டார் என்று சொல்லி தன்னை நீதிப்படுத்தவில்லை. அந்த இடத்துல தன்னை அவனுடைய தன்னை வாழ்க்கையில அவன் தன்னை பெருமை பாராட்டவில்லை, மேன்மைப்படுத்தவில்லை. அவன் தன்னை தாழ்த்துகிறான். கோத்திரத்தில் சொன்னவன், குடும்பத்தில் சொன்னவன் என்று தன்னை தாழ்த்துகிறான். எனவே தான் 1 சாமுவேல் 15:17 படித்தோம், உம்முடைய பார்வையில் நீ சிறியவனாய் இருந்த போது அல்லவா, படிப்பு இருக்குன்னு நீ நினைக்கல, அழகு இருக்குன்னு நீ நினைக்கல, அந்தஸ்து இருக்குன்னு நீ நினைக்கல, ஐஸ்வர்யம் இருக்குன்னு நீ நினைக்கல, குடும்ப பலம் இருக்குன்னு நீ நினைக்கல. உன் பார்வையில நீ உன்னை தாழ்த்தினபடினால் இந்த பெரிய மேன்மை, இந்த ராஜா என்கிற ஒரு பெரிய பதவி, உயர்ந்த அந்தஸ்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, நீங்கள் ஒரு பலமுள்ளவர்களால் மாறுவதற்கு, ஒரு ஆரோக்கியமுள்ள, ஒரு வெற்றியுள்ள, ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெயஜீவியம் செய்வதற்கு, அல்லது நம்முடைய ஊழியத்திலே, சபையிலே, குடும்பத்திலே ஒரு விசாலத்தை தேவன் தருவதற்கு, நம்மை தாழ்த்துவதற்கு அர்ப்பணிப்போம் என்றால் கர்த்தர் பெரிய மேலே நமக்கு தர, உயர்வை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது மோசே தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 10-11 ஆகிய 2 வசனங்களை ஒரு வாசிக்கலாம். அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்தில் போவதற்கும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் தன்னை தாழ்த்துகிறார். இந்த மோசேக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன், இந்த மோசேக்கு இருக்கிற தகுதி, அந்த திறமை வேற யாருக்குமே இல்லை. அவன் சகல எகிப்தியுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான் என்று நாம பார்க்கிறோம். அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவான்னு சொல்லும்போது அவன் தன்னை தாழ்த்துகிறார். நான் எம்மாத்திரம் என்று தாழ்த்துகிறான். 40 ஆண்டுகள் ராஜ அரண்மனையிலே வாழ்ந்தவன், ராஜாவுடைய குமாரத்தியின் மகனாக இருந்தவன். இப்பொழுது தேவ சமூகத்தில் ஒரு அழைப்பு வரும் பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிறதை நாம பார்க்கிறோம். அந்த தாழ்மைதான் அவனை இஸ்ரவேலர்களை 6 லட்சம் புருஷர்கள், லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை அடிமத்தனமாகிய தேசத்திலிருந்து, அடிமத்தன எகிப்து தேசத்திலிருந்து அவன் அந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கு அவனை தகுதிப்படுத்திச்சு. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தர வேண்டுமா? படித்திருக்கலாம், திறமை இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் இருக்கலாம், அநேக வசதிகள், ஆழ்பலம், பணபலம் இருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு தேவ சமூகத்தினுடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக நான் என்ன வேலையை செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன தொழிலை செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன், நான் இந்த பிசினஸ் செய்ய நீ சித்தமாக இருக்கிறீரா, அல்லது நான் இந்த வேலைக்கு போக நீ சித்தமாக இருக்கிறீரா, அல்லது நான் இந்த படிப்பை எடுத்து படிப்பதற்கு நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீரா? என்னுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பம். நீர் என்ன நினைக்கிறேன் என்று சொல்லி திறமைகளையும் அனுபவங்களையும் எல்லாவித அவன் பலத்தையும், நமக்கு இருக்கிற சாமர்த்தியங்களை, கைபலத்தை மாற்றி வைத்துவிட்டு அவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்று ஒரு சீரோவாக மாறும் பொழுது அவர் நம்பர் 1 மாறுவார். கருத்து வைத்திய சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நீங்க சீரோவாக நம்மை தாழ்த்தும் போது ஒரு சீரோ கூட வரும், அவர் 1 மாறுவார். இப்போ சீரோ 10 ஆகும், 10 100 மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இன்னும் தாழ்த்தும் போது 100 1000 மாறும். ஆனால் தேவ சமூகத்திலே போதும் என்கிற நிலைமை வரும்போது, பெருமை மேட்டிமை வரும் பொழுது ஆசீர்வாதம் நின்று விடுகிறது. ஹல்லேலூயா. சவுலுக்கு பெருமை வந்துச்சு. எப்ப வந்து தெரியுமா பெருமை? எப்ப வந்தது? சவுலுக்கு பெருமை, ராஜாவுக்கு பெருமை வந்தது. அவன் தன்னை தாழ்த்தினவன் தான், தாழ்மையில தான் அவனுக்கு உயர்வு கிடைத்தது. ஆனால் பெருமை அடைந்ததோட அந்த பெருமையோடு அவனுடைய பதவியும் என்று போயிடுச்சு. அல்லேலூயா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அவங்க பாடுற சத்தத்தை கேட்ட போது எனக்கு 1000 கொடுத்துட்டாங்க, தாவீதுக்கு 10,000 கொடுத்தாங்க என்று சொல்லி பெருமை அடைந்தான்.
அந்த நேரத்தில் அவருடைய அபிஷேகம் ஈடுபட்டு போயிட்டு சார் தேவன் நம்மை பலத்த ஜாதியா மாற்றுவதற்கு முதல்ல தாழ்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவன் நம்மை பலத்த ஜாதியாய் மாற்ற ஒரு அறுவடை உண்டாக அல்லது ஒரு விசாலத்தை கத்த நம்முடைய வேலையில, வருமானத்துல, ஊழியத்துல, சபையில கத்த தருவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு பலனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பலனை அறிந்து கொள். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்? உன்னுடைய பலனை நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. வலது பக்கம் இடது பக்கம். உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதை நம்ம தெரிஞ்சுட்டாலே போதும். முதலாவது தாழ்மைப்பட வேண்டும். இரண்டாவது, தேவ சமூகத்துல நான் யார், எனக்குள்ள என்ன பலம் இருக்கு, நான் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவள், நான் கர்த்தருக்குள்ளே யார் என்று நினைக்கணும். நான் என் குடும்பம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, என் அழகு என்ன, நான் யாரு என்கிறதல்ல முக்கியமான விஷயம். இங்க கர்த்தருக்குள்ளே நீங்க யாரு, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். முதலாவது நம்முடைய பலத்தை அறிந்து கொள்ளணும். அதை அறியாம நம்ம பிசாசு போராட போனோம்னா அந்த போராட்டம் தோல்வியை கொண்டு வரும். முதலாவது நம்முடைய பலனை, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கிற என்ன பலம், என் தகுதி என்ன, என் அந்தஸ்து என்ன, கிறிஸ்துவுக்குள்ளே நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்ன, என் இயேசு எனக்கு தந்திருக்கிற கிருபை என்ன, வல்லமை ரட்சிப்பு என்ன என்கிறதை நாம் முதலாவது அடுத்தபடியாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்க மேல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவ பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் தேவ பலத்தோட இருக்க வேண்டும். 1ஆம் தேதி ஆமென் ஸ்தோத்திரம். ஜனவரி மாதம் புதிய வருஷம் 2022 1ஆம் தேதி அதிகாலை நேரத்துல நாம் இருக்கிறோம் என்றால் ஒரு தேவ பலத்துல இருக்கிறோம். இங்கே ஒரு தேவ பலம் நம்மை நிரப்பி இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறவர். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவன் அந்த பலனை அறியணும், உண்டு என்கிறத நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப அறியும் போதுதான் ஒரு வீடு கட்டப்படும், அப்படி அறியும் போதுதான் சபை கட்டப்படும். அல்லேலூயா. 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 17 சொல்லுது, 37:17 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை 37:11 31:17 தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இந்த இடத்துல புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யறா பாருங்க, தன் கைகளை என்ன செய்யறாளாம், பலப்படுத்துகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொள்ற, சோம்பலா உட்கார்றது அல்ல புத்தியுள்ள ஸ்திரீ. எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறது அல்ல. முறுமுறுக்கிற குடும்பம் ஒரு நாள் என்ன செய்ய முன்னுக்கு வர, சும்மா அழுத்தே இருக்கிற ஸ்திரீனால ஒரு வீட்டை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுற, புத்தியுள்ள புருஷன் வீட்டை கட்டுவான பவிடன் என்ன
எங்கேயாவது வசனம் எடுத்துவாங்க இல்லையா? ஆமென். பைபிள்ல நானும் தேடி பார்த்தேன். புத்தியுள்ள புருஷன் வீட்டை கட்டுவானே எங்கே எழுதப்படலாம். ஆனால் புத்தியுள்ள மனைவி என்ன செய்வாளா? வீட்டை கட்டுவாள். புத்தி இல்லாதவளோ அல்லேலூயா. இடிக்கவும் பவர் இருக்கு, கட்டவும் பவர் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நினைச்சா வீட்டை கட்டவும் முடியும், நீங்க நினைச்சா வீட்டை இடிக்கவும் முடியும். நீங்க நினைச்சா சபை வளரவும் செய்யும், நீங்க நினைச்சா சபை உடையவும் செய்யும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். கருத்தை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்ரீ தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறாள். பலப்படுத்தணும். சோத்திரம். எனக்கு முடியல அப்படி இப்படின்னு மறுமறுத்து கொண்டிருந்தா அந்த பலன் விடுபடா, தேவ கிருபை இறங்கா. எனவே ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயாக இந்த வருஷத்துல நல்ல ஒரு முடிவு பண்ணுங்க. ஆமே. இதுவரைக்கும் சொந்த வீடு வாங்க இடம் இல்லையா? இந்த வருஷத்துல ஒரு முடிவு பண்ணுங்க, நான் சொந்த வீட்டை வாங்குவேன் அப்படி சொல்லுங்க. 31 அதிகாரம் 70 வீட்டில் போய் படிங்க. நீதிபதிகள் 31 நல்ல ஒரு முடிவு எடுங்க. சொந்த வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? ஒரு முடிவு பண்ணுங்க, நான் ஒரு நாள் சொந்த நிலத்தை வாங்குவேன். சொந்த நிலம் இருக்கிற சகோதரிமா அவன் சோதரம் புருஷமாக சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு வீட்டை இந்த வருஷத்துல கட்டுவோம். அல்லேலூயா. வீட்டு செலவெல்லாம் நாங்க மாத்தி வைப்போம். ஞானமாக கடையில்லாத அளவுக்கு சேமிச்சு நாங்க ஒரு வீட்டை கட்டுவோம். வாகனம், ஒரு சொந்த வாகனம் வாங்க நினைக்கிறவங்க ஆண்டவர் சமூகத்துல நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நல்ல ஒரு வாகனத்தை கத்தர் வாங்குறதுக்கு எங்களுக்கு கிருபை தருவார். அதுக்கு என்ன செய்யணும்? நாம முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. அவங்களால தான் அது வாய்க்க முடியும் என்று நாம பார்க்கிறோம். சோ யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது படிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 23:10 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்களில் ஒருவன். அல்லேலூயா. அது யாரா இருக்கலாம்? இங்க இருக்கிற சகோதரர். அல்லேலூயா. உங்களில் ஒருவர். சோ நான் உங்களில் ஒருத்தி வச்சிருக்கேன். உங்களில் ஒருவர் எத்தனை பேர் துரத்துவான்? சாதிக்குமா? நடக்கிற காரியம் தான். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஒருத்தனையே செய்ய முடியல, சமாளிக்க முடியல. அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உங்களில் ஒருவன் 1000 பேரை சமாளிக்கிறது அல்ல, 1000 பேரை துரத்துவான். ஆமென். அது என்ன தெரியுமா? நம்முடைய மாம்ச பலத்தில் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால. அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க எவ்வளவு ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களோ உங்களுக்கு நிறைய தடைகள் வரலாம். உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு, உங்க நன்மையை முடக்கிறதுக்கு, உங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதியை கெடுக்கிறதுக்கு, உங்க மேல பொறாமப்பட்டு உங்க மேல எரிச்சல் அடைந்து வரலாம். ஆனால் அவர்கள் தான் ஓடி போவாங்களே தவிர நீங்க நிற்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒருவன் தான் இருக்குவான் 1000 பேர். அல்லேலூயா. யாரை பத்தி நீங்க பயப்படுறீங்களா? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அவங்க சூரியம் பண்றாங்க, இவங்க மந்திரவாதம் பண்றாங்க, அவன் தான் எனக்கு ஒரு அப்படின்னு யாராவது ஒரு ஆள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் 1000 பேர் திறந்திருக்குங்க. அது முதல்ல என்ன செய்யுங்க? ரெகக்னைஸ் பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நியாயப்பிரமாணம் 15:15 பாருங்க. இதெல்லாம் மனுஷனை கொண்டு செய்கிற காரியங்கள், மனுஷனை கொண்டு செய்கிற சாதாரண மனுஷர்கள். நியாயப்பிரமாணம் 15:15 பச்சை தாடை, ஒரு கழுதையின் பச்சை தாடை என்பதை எடுத்து கையை நீட்டி அதை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் ஆட்களை கொல்றதுக்கு அல்ல, பிசாசுகளை துரத்துகிற ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதையும், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதையும், நீங்கள் தேவனை ஆராதிக்கிறார் என்பதையும், தேவனுடைய ஆவியையும் அபிஷேகத்தையும் பெற்ற தேவ பிள்ளை என்பதை இயேசு அறிய செய்வார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பலத்த ஜாதியா மாற, நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட, நம்ம வேலை ஆசீர்வதிக்கப்பட, ஊழியம் விசாலமடைய என்ன செய்யணும்? முதல்ல நான் பண்ணிட்டே இல்லையா? வெட்கப்படுத்தட்டும், நிந்திக்கட்டும், அவமானப்படுத்தட்டும், உங்களை ஒதுக்கட்டும், ஓரம் கட்டட்டும். அல்லேலூயா. ஒரு காலத்தை ஒரு நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஓரம் கட்டப்படாம, ஒதுக்கப்படாம, தாழ்த்தப்படாம, அல்லேலூயா. சொல்லுவாங்க
அடிமை அடிமை சாட்சி சொல்லும் போது மட்டும் என்ன சொல்லுங்க? அடிமை போனேன், அடிமை வந்தேன், அடிமை அடிமை. ஆனா பிரச்சனை வரும்போது இந்த அடிமையா என்னவானாங்கிறது அல்லேலூயா ஸ்தோத்திரம். பேச்சு அல்ல, சொல்லிடுவோம். நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நீ ஒரு குப்பப்பா, நான் ஒரு புழுவப்பா, ஏசப்பா நான் ஒரு தூசிப்பா. ஒரு விஷயத்துல ஒரு விட்டு பாருங்க, தூசியா? அல்லேலூயா ஆமென். வேற என்ன? அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்துல பேச்சு அல்ல, நம்ம மனசு. சொல்லுங்க, நாட்கள் அல்ல, வாழ்க்கையில. ஆமென். தாழ்ந்து போகிற அனுபவம். ஆமென். இரண்டாவது, நம்ம பலனை அறிந்து கொள்ளணும். 3, ஒரு பலனை அதிகப்படுத்து. ஒரு பலனை அதிகப்படுத்து. நாகும் 2ஆம் அதிகாரம், நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். நாகும் 2:1. நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அரணை காத்துக்கொள், காவல் பண்ணு, கட்டிக்கொள், பலனை மிகவும் சிறப்படுத்து. 2022 வரக்கூடிய சோதனைகள், வரக்கூடிய வேதனைகள், கொள்ளை நோய்கள், சவால்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்க ஈஸியா ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்க பலனை நீங்க என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும். அல்லேலூயா. இப்ப பிரச்சனையே நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? அல்லேலூயா. சமாதானமுள்ள தேசத்தில் அடைக்கல போவாய், ஆனால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அல்லேலூயா. அப்போ இப்ப எப்படா ஒரு கம்ஃபர்ட் லைஃப், எப்படா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டா எல்லா வசதியும் எல்லாம் இருக்கும்போது அப்படி நல்லா அப்படியே இருந்துடலாம் அப்படி நினைக்கிறோமோ, அங்கதான் நமக்கு ஆபத்தே இருக்கு. அல்லேலூயா. யோனா எப்ப ஆமனுக்கு போகணும்னு நினைச்சானோ, இந்த கதை அந்த எல்லா காரியத்தையும் சொல்ல நேரம் இல்ல. யோனா எப்ப ஆமனுக்கு செடி, அந்த வெயில் படாம தலையில அவனுக்கு கொஞ்சம் ஆமணக்கு குளிர்ச்சி, பாத்தீங்களா, அது குளிர்ச்சியான காற்று பண்ணணும். ஒரு ஆமணக்கு செடியை வளர்த்தி கொடுத்தாரு. அந்த வளர்த்தி கொடுத்த ஆமணக்கு மேல அவன் கவனம் எப்ப சென்றதோ அப்பவே அவன் காரியம். தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள்ல நிறைவடைந்து குளிர் காய்ந்து அது போதுங்கிற நிலைமையில வந்து விட்டோமானால் அது பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடும். ஆமென். சும்மா இருக்கும் போதே என்ன செய்யணும்? வேலனை காற்றுள்ளும் போது தூற்றிக்கொள் சொல்லுவோம். காற்றுள்ளும் போதே தூற்றிக்கொள். அல்லேலூயா. சோம்பேறியின் என்ன செய்? எறும்பிடத்துல போய் அதனுடைய வழிகளை கற்றுக்கொள். அல்லேலூயா. எறும்பு என்ன செய்வது? சீனி துண்ட ஒரு அரிசிய அதை விட பெருசா இருக்கும், 4 பேர் சேர்ந்து என்ன செய்யுது? தூக்கிட்டே போகுது. அது கீவா போவாங்க, வரிசையா போவோம். அதுல இவ்வளவு சுறுசுறுப்பா 4 பேர் 2 ஸ்பீடா போவாங்க, 4 பேர் வருவாங்க, போவாங்க, வருவாங்க. ஒண்ணு எங்க வைக்கிறாங்கன்னு தெரியாது. கோடை காலத்துக்கு என்ன செய்ய வைக்க? அது சேர்த்து வைக்கிறது. அல்லேலூயா. ஆமா. என்ன தேவ பிள்ளைகள் சேர்த்து வைக்கணும். ஒரு ஜெபம் வச்சா அந்த ஜெபத்துல இருந்து ஜெபம் பண்ணி எவ்வளவு இருதை வாங்க முடியுமோ நீ வாங்கிட்டேன்னா உனக்கு சேஃப், உன் குடும்பத்துக்கு சேஃப், உன் தலைமுறைக்கு சேஃப். ஏன்னா அந்த பேங்க்ல டிபாசிட் பண்ண வைக்கிறது போல, பணத்தை சேமித்து வைக்கிறது போல தேவ சமூகத்துல பலகாரம் போட்டு ஜெபம் பண்ணி நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அது தலைமுறைக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்க ஆண்டவரை தேட பலன் கிடைக்க அல்லேலூயா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். ஏசாயா 40:31 சொல்லுது, அந்த பலனை கிடைக்க அதிகப்பட நாம் என்ன செய்யணும்? ஏசாயா 40:31 ஒருவேளை பலகீனமா இருக்கலாம், வயசாயிட்டு சொல்லலாம், வயசாச்சு அதனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லலாம், நினைக்கலாம். இல்லைன்னா இந்த வியாதி இப்படித்தான், இது மருந்தெடுக்காம வெளியே இல்லை அப்படிப்பட்டதா இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் அது நானாலும் நீங்களானாலும் காத்து இருந்தா
கழுகுடைய பலன் கிடைத்தே ஆக வேண்டும். கழுகுடைய பலன் கிடைத்தே தீரும். சொல்லுங்க. காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவார்கள்? புது பலன் அடைவார்கள். ஜெபிக்கிறவங்க பலன் அடைவாங்க. சோ ஜெபம் வேணும். அப்ப இந்த வருஷத்துல வல்லமை அதிகரிக்க என்ன செய்யணும்? நம்ம பலனை அதிகப்படுத்த ஜெபம் தேவை. இரண்டாவது மத்திய 17:21 உபவாசம் தேவை. பலனை அதிகப்படுத்த என்ன தேவை? உபவாச ஜெபம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் மற்ற விதத்தினாலும் உபவாச ஜெபம் தேவை. 3 எழுதிக்கிடுங்க. யோவான் 8:32 என்ன தேவை? நாம் பலன் அடைகிறதுக்கு என்ன தேவைன்னா யோவான் 8:32 படிங்க. சத்தியத்தை அறிவீர்கள். அவர் நல்ல வசன அறிவு தேவை. நல்ல என்ன செய்யணும்? வசனத்தை படிக்கணும். பைபிளை படிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் படிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் படிக்கணும். லூக்கா படிக்கணும். யோவான் படிக்கணும். அப்போஸ்தலர் படிக்கணும். ரோமர் படிக்கணும். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் படிக்கணும். அல்லேலூயா. கொலோசியர் எபேசியர் பிலிப்பியர் அப்படி என்ன செய்யணும்? படிக்க 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 எது அதிகரிக்கும்? தேவ பலன் கூடிக்கொண்டே போகும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம 1000 விசுவாசி சேர்ந்து வந்தாலும் உங்களுக்கு 2022 வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரால் முடக்கவே முடியாது, தடை பண்ணவே முடியாது. தேவ பிள்ளைங்க ஜெபிக்காதனால தான், நமக்கு பலன் இல்லாததுனால தான் நாம் முடக்கப்படுகிறோம். தடைகள் வந்து விடுகிறது, ஆசீர்வாதங்கள் தடைபட்டு விடுகிறது. எனவே வசனத்தை பைபிள் ஸ்டடி அப்படின்னா விட்டுறாதீங்க, கத்துக்கொள்ளுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு வந்துருங்க. பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு நல்லா படிங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஒரு மாணவன். அல்லேலூயா. எஜுகேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் டு டோம்னு சொல்லுவாங்க. ஹோம் டு டோம் அப்படின்னா படிப்பு கருவறையில் ஆரம்பித்து கல்லறையில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்லறைக்கு போகிறவரை உலக மனுஷன் படித்துக் கொண்டே இருந்தான். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது வயசான தாத்தா ரிட்டையர்டு போஸ்ட்மேன் எங்களோட படிச்சுட்டு இருக்கும்போது வயசாகி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவன் உலக மனுஷன். அப்போ அவன் பைபிள் காலேஜ் படிக்க வந்தார். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம படிக்காத பைபிளா, நம்ம பார்க்காத கருத்த பைபிள், என்னென்ன கலர்ல வச்சிருக்கிறோம் பைபிள். அல்லேலூயா. எந்தெந்த விதத்துல வச்சிருக்கிறோம், என்னென்ன ரேட்டு, அல்லேலூயா, எந்தெந்த விதமா வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன உள்ள, அல்லேலூயா, தோண்ட அது புதையாது. அல்லேலூயா. அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். சாத்தா இயேசுட்ட வந்தபோது இயேசு என்ன செய்தாரு? வசனத்தை வச்சு அவனை மேற்கொண்டார். அல்லேலூயா. நாம மேற்கொண்ட வசனம் இல்லைன்னா வெத்து துப்பாக்கி வச்சு நினைச்சு முடியாது, சுடவே முடியாது. துப்பாக்கிகள் என்ன போடணும்? குண்டு போடணும். அப்ப நம்ம வெத்து துப்பாக்கியா இருக்கிறோம். நமக்குள்ள வசனம் வந்தாதான் நம்ம என்ன செய்யும்? எதிரியை, விசுவாசை, சாத்தானை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. பலன் அதிகரிக்க வசனம் படிக்கும் போது. நான்காவது காரியம் ABCD. நான்காவது நாவின் அறிக்கையில பலன் வரும். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 18. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள். என்ன பிரியப்படுறீங்க? மரணமா ஜீவனா? அல்லேலூயா. எப்ப இருக்கும் போது ஆண்டவரே என்னை எடுத்துருங்கன்னு நீங்க 10 நாள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் எடுத்துருவாரு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் வாழ்க்கையில என்னென்ன வச்சிருக்கிறாரோ திட்டத்தை நீங்க பார்க்க முடியாது, அதை செய்ய முடியாது, தலைமுறையும் பார்க்க முடியாது. அதே நேரத்துல நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பேன். அல்லேலூயா. இந்த நோயினால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. சும்மா சொல்லுங்க. சொல்ல 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 கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவான். அல்லேலூயா. அது எதனால சொல்லணும்? நாவினால சொல்லணும், நம்ம வார்த்தையில சொல்லணும். இது விளங்காதுன்னு சொன்னீங்கன்னா விளங்காது. அல்லேலூயா. இது நடக்காதுன்னா நடக்காது. ஆனா இந்த 2022 ஜனவரி 1 சொல்லுங்க. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் தேவையை சந்திப்பார். அவனால முடியும். என்னால முடியாது. அவனால முடியும். நீங்க திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு நேரமாக என்ன செய்யுங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா விளங்காத ஒரு வார்த்தையை சொல்லாமலே இருங்க.
இல்லைன்னா நடக்காதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லாமலே இருங்க. ஏன்னா சாத்தானுடைய வேலையே அதுதான், தந்திரமே அதுதான். நம்ம வச்சு என்ன சொல்ல வைக்கணும் அவனுக்கு? ஏன் மரணம் ஜீவனை யார் அதிகாரத்தில் இருக்கு? ஏன் நாவலையும் உங்க நாவலையும் தான் இருக்கு. நான் எதை சொல்லுவேன்னா அதுதான் எனக்கு நடக்கும், அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா சும்மா இருக்க மாட்டான். அந்த ஆண்டு நடத்துவார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார்னு நம்ம சொல்ல விட மாட்டான். அதே நேரத்துல அவன் நினைச்சதை சொல்ல வைப்பான். அதெல்லாம் நடக்காது, அது நடக்காது, அது நடக்காது, அது உருப்படாது. அன்னைக்கே சொன்ன பத்தியா, நான் அன்னைக்கே சொன்ன பத்தியா, அது நடக்காது. யாராவது அன்னைக்கே நான் சொன்னேன் கர்த்தர் செய்வார், அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேர் தான். ஆனா நான் நடக்காதுன்னு சொல்லி நடந்தேன் அதுல பெருமை பாராட்டுறவங்க நிறைய பேர். அதனால நம்ம புரிஞ்சுக்கிடணும், நாவின் வார்த்தையை இந்த வருஷத்துல ரொம்ப கவனம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பேசுங்க, சாத்தானுக்கு பேசவே வேண்டாம். அல்லேலூயா. நாவின் அறிக்கை விசுவாச அறிக்கை, அப்போ அது நம்ம பலனை கூட்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25. அடுத்து நம்ம பலனை கூட்டக்கூடிய விஷயம் என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25. சீக்கிரம் வாசிங்க. நற்கிரியைகளுக்கும் ஒருவருக்கு கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. அப்ப அடுத்து என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சபையில, ஆவிக்குரிய சபையில தேவன் நம்மை நடத்துகிற, ஆலோசனை கொடுக்கிற, நம்மோடு பேசுகிற சபையில நம்ம என்ன செய்யணும்? ஆராதனையை முடங்க கூடாது. சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. பலம் குறைந்து போகும், அந்த நாளுக்குரிய ஸ்ட்ரென்த் கிடைக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், எத்தனை பேர் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க? அல்லேலூயா. எதுவுமே தெரியாதவங்களா படுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை வாங்கிட்டே இருக்கிறீங்க. இந்த வார்த்தை தான் இந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்தணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். தேவ சமூகத்தில் நீங்க வரும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவார். இங்க ஆண்டவர் பீடத்தில் இருந்து தேவ ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லுவார். அதை கேட்க வேண்டும் என்றால் நம்ம கேட்கிறோம், வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கோம். கர்த்தர் வீட்டில் அல்லேலூயா. அல்லேலூயா. அதே சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, தூங்குறவங்க தூங்கட்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கும் தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். 4வது காரியம், முதல்ல என்ன செய்யணும்? நம்ம பலத்த ஜாதியா மாறுறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட, நம்ம வேலை ஆசீர்வதிக்கப்பட, கல்வி ஆசீர்வதிக்கப்பட, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தாழ்த்தணும். 2 என்ன செய்யணும்? சத்தமா சொல்றேன். பலனை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். 3 பலனை அறிந்து கொள்ளணும். 3 பலனை அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. முதல்ல தாழ்த்த வேண்டும், பலனை அறிந்து கொள்ள வேண்டும், 1வது அதிகப்படுத்தணும். 4 ஆண்டவர் தந்த பலனை காத்து கொள்ளணும். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தருகிற கிருபையை, பலனை காத்துக் கொள்ளணும். Protect your strength. Protect your strength which you received from God. தேவ சமூகத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்ட கிருபையை, பெற்றுக்கொண்டதை, பெற்றுக்கொள்ளாத பத்தி கவலைப்படாதீங்க, கிடைக்காத பத்தி கவலைப்படாது. கிடைச்சத ஆண்டவர் தந்திருக்கிறார் இல்லையா? இவர்கள் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்கன்னா ஒரு கிருபை. உங்களுக்கு ஜெபிக்க வருதுன்னா அது ஒரு ஜெப கிருபை. நீங்க சர்ச்சில் ஏதாவது செய்யணும், பாய் எடுத்து போடணும், தூக்கணும், சுத்தம் பண்ணணும்னா அது உங்க செய்யணும். அது கர்த்தர் தருகிற கிருபை. எழுதி இன்னொரு பாட்டு பாடி சாட்சி, அது கர்த்தர் தருகிற கிருபை. அல்லேலூயா. யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட ஆண்டவரை பத்தி பேசணும், அது தேவன் தந்த கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழணுங்கிற ஒரு வைராக்கியம் உள்ளத்தில் இருந்துட்டே இருக்கு. அது சுயமாய் வந்ததல்ல, தேவன் தந்த கிருபை. அதை காத்து கொண்டால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம உயர்ந்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 4:10 சொல்லுது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுங்க, படிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையா. அவன் குடிப்பான், அவன் குடிக்கட்டும். அல்லேலூயா. அவன் குடிக்கிறவன் தான், அவன் குடிக்கட்டும். ஆனா நீ குடிக்கக்கூடியவன் அல்ல. உன் வாயிலே சாராயம் போகக்கூடாது. அவன் சிகரெட்டோ பாக்கோ போடட்டும், அவன் போடக்கூடியவன். ஆனா நீ போடக்கூடாதவன். நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அந்த வாலிப பிள்ளை யார்கிட்டையும் பேசட்டும், அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்து போகட்டும், அவன் எப்படி எதை செய்யட்டும். ஆனா நீ அப்படிப்பட்டவள் அல்ல, அப்படிப்பட்டவள் அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்மேலே ஒரு தேவ கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு இந்த ஒரு சபை, உனக்கு இந்த ஒரு ரட்சிப்பு, உனக்கு இந்த ஒரு அபிஷேகம், உனக்கு இந்த ஊழியக்கார், உனக்கு இந்த விசுவாச குடும்பங்கள், உனக்கு இந்த தேவ பிள்ளைகள், உனக்கு இந்த தேவனே உன் கூட நிற்கும் போது இதை விட்டுட்டு துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியிலே இல்லாமல், பரிகாசக்கார உட்காரும் இடத்துல. நான் சாராய கடையில போய் சுந்தர பார்த்து தான் போனேன். வெளியே வரும்போது என்ன சொல்லுவாங்க, 2000 ரூபாய் ஒரு 500 ரூபாய் கொடுத்து மாத்திட்டு வரலாம். உள்ள போய் இந்த கடைக்குள்ள போயிட்டு வெளியே வரேன். பார்த்தோன்னே நீங்க என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, மாஸ்டர் பிடிபட்டுட்டாரு. அல்லேலூயா, வாங்கிட்டு போட்டு வாங்கிட்டு இன்னும் வெளியே வரேன். அல்லேலூயா. அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிய வழியிலே நில்லாமலும். அப்ப அங்க போய் நின்னாலே பேர் அடிபட்டு. அல்லேலூயா. நீ யாரோட சேர்றியோ, உன் சேர்மானம் எப்படி இருக்கோ, உன் லைஃப் அப்படிதான். உனக்கு அடையாளம் அப்படிதான். பனமரத்தடியிலே நின்று பனை ஏறி பால் குடித்தாலும் கள்ளு குடித்தார் என்றே அறியப்படுவார். அல்லேலூயா. பனமரத்துல பால் குடிச்சாலும் கள்ளு குடிச்சாலும். ஆமென். நம்முடைய இருப்பு, நம்முடைய நடப்பு, நம்ம யார்கிட்ட பழகுறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். காத்துக்கொள்ளணும். கருத்தை வைத்த அல்லேலூயா, அல்லேலூயா. 34:13 சங்கீதம், 34ஆம் சங்கீதம் 13ஆம் 34:13. நாவை காத்துக்கொள்ளணும். முதல்ல நம்ம நாவையும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இதை பேசணும், இதை பேசணும், இதை பேசக்கூடாது. நாவின் அதிகாரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். 119ஆம் சங்கீதம் 9ஆவது வசனம். 119:9. வசனத்தை காத்துக்கொள்ளணும். அடுத்து என்ன சொல்லுது? இருதயத்துல வசனத்தை காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 3:21. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனை, நல்ல யோசனைகளை, நல்ல ஆலோசனைகளை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்லப்படுற ஆலோசனையை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பிரசங்கி 5:1 உன் நடையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு போகிற நீங்க உன் காலையில எல்லாம் போகிற எல்லாருக்கும் தெரியும், எங்கெல்லாம் இருக்கு நான் எல்லாருக்கும் தெரியும். தேவ பிள்ளையே, ஒரு நடையை காத்துக்கொள். அல்லேலூயா. சோத்திரம். 1 தீமோத்தேயு 5:22. 1 தீமோத்தேயு 5:22. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சுத்தவானாய் உன்னை காத்துக்கொள். உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். அடுத்து சுத்தவானாய் காத்துக்கொள்ளணும். கடைசியாக 2 தீமோத்தேயு 4:7 படிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். கருத்தை வைத்திருக்க சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. மயிலாடி விசுவாசிகளும் மேட்டுக்குடி இருக்க விசுவாசிகளும் படிச்ச வித்துவார்கள். அல்லேலூயா. அவங்ககிட்ட எந்த யாரும் ஏமாற்ற முடியாது. ஊழியக்காரங்க கூட ஏமாத்துறாங்க சில நேரங்கள். இப்படி சொல்லும் போது 2-3 ஊழியக்காரங்க கை வைக்கிறாங்க. அல்லேலூயா போகிறாங்க. அல்லேலூயா சொல்றாங்கன்னா அங்க சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கவனமா கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஒன்றை
ஒண்ணு அதிகாலை நேரத்துல தூங்குற நேரத்துல கர்த்தர் வெளிப்பான உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நீங்க கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். கடைசியாக 5வது காரியம், பிசாசுக்கு இடம் கூடாதவர்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசு இந்த வருஷத்துல பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சரி, 5 காரியங்கள். 1, நம்முடைய வாழ்க்கையில ஆரம்ப வேணும். 2, நமக்குள்ள இருக்கிற பலனை அறிந்து கொள்ளணும். 3, பலனை அதிகப்படுத்தணும். 4, பலனை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். 5, பிசாசுக்கு இடம் கொடாதவர்கள். கர்த்தர் சொல்றவன் சின்னவன் 1000, சின்னவன் இவனா அப்படின்னு சொல்லுவான். இவனா இவ்வளவு பெரிய ஆள், இப்படி ஆயிட்டானா அப்படின்னு உங்களை சொல்லணும். 2022 கர்த்தர் உங்க வீட்டை அப்படி செய்ய போகிறார். உங்க குடும்பத்தை அப்படி கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஊழியத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் தேவ சமூகத்தில் முழங்கால் போடலாம். முடியும் நல்லா முழங்கால் போடுங்க. ஜோமனம் நீங்க நல்லா முழங்கால நின்று தேவ சமூகத்தில் ஏசப்பா மகி சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய தேவன் அதை சீக்கிரமாய் நிறைவேற்றுவான். சீக்கிரமா நீங்க எவ்வளவு தேவ சமூகத்துல தாழ்த்துகிறோமோ, எவ்வளவுக்கு நமக்குள்ள இருக்கிற ஆண்டுடைய வல்லமை அறிந்து கொள்கிறோமோ, எவ்வளவுக்கு வல்லமை அதிகப்படுத்துகிறோமோ, எவ்வளவுக்கு கிருபையை காத்துக் கொள்கிறோமோ, பிசாசுக்கு எவ்வளவு இடங்களாக இருக்கிறோமோ, அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பழுக பண்ணுவான், பெருக பண்ணுவான். வலது புறத்துல இடது புறத்துல இடம் கொண்டு கர்த்தர் பெருக செய்வார். ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமானாலோ, முடிவு சம்பூர்ணமானாலோ, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே தாழ்த்தி நம்மை ஒப்புக்கொடுப்போம். நல்ல பிதாவே, இப்பொழுது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாடுல வார்த்தையை வாக்குத்தத்தை எங்க வாழ்க்கையில ஊழியத்தை நிறைவேற்ற போகிறேன். ஆண்டவரே, ஆத்ம ஆதாய ஆண்டுல ஆத்மாக்கள் ஆதாயப்பட, ரட்சிக்கப்பட நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ, நீங்க என்னென்ன சொல்லுகிறீரோ அதெல்லாம் கேட்டு அப்படியே செய்ய சபையாக எங்களுக்கு இருக்கிறோம். கேட்டு முடியிருப்ப ஆராதனை ஊழியர்கள், மயிலாடி சபை ஆராதனை ஊழியர்கள் அனைத்தும் 2 சபையும் ஒரு பெருக்கத்தை, ஒரு விசாலத்தை ஆண்டவரே தரப்புகிற கிருபைக்காக குடும்பங்களில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை மேன்மை தருவதை உயர்த்தப்படுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு வேண்டிய வாக்குத்தத்த வசனங்களை அப்பா தனிப்பட்ட விதத்தில் பிள்ளைகளுக்கு தான் ஜபத்தோடு அதனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள கருத்து கிருபையைத்தான் ஆசீர்வதி.
இயேசு மூலம் கேட்போம் நல்ல பிதாவே. ஆமென்.